நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ நடிகனாக மாறியாச்சு அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோ வந்து எப்பவும் போல களை கட்ட போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். வழக்கம் போல இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நடிகன் சினிமா பட்டறையிலேருந்து வராரு அப்படின்னா அவங்க வந்து தேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயமே இருக்குது. எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இவருடைய நடிப்பு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அவருடைய படங்களை பார்த்த எல்லாருக்குமே அது தெரியும் கூட. அண்ட் விடியும் முன் யமன் இந்த படங்களில் வந்து லீட் வில்லனாக அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி இங்கே வரப்போகிறவர் வந்து மிக சிறந்த நடிகனாக இருக்கிறதால நீங்கள் காமெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செய்யணும். இன்னைக்கு ரெடியா? அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரை சந்திக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்மளுடைய செலிபிரிட்டி நம்மளுடைய கெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாம். லெட்ஸ் வெல்கம் நடிகர் திரு அருள் டி சங்கர் அவர்கள். ஸோ இன்னைக்கு எங்கள் கூட உங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் என் பக்கத்தில் வந்து உங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படின்னா ஒரு வில்லன் கூட நம்ம இருக்கோமா இல்லாட்டி ஒரு மிக சிறந்த குணச்சித்திர நடிகர் பக்கத்தில் இருக்கோமா அப்படின்ற மாதிரி எனக்கு இது போயிட்டுருக்கு. உங்களுக்கு எது சார் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு வில்லனாக இருக்கிறது பிடிச்சிருக்கா, குணச்சித்திர நடிகராக இருக்கிறது பிடிச்சிருக்கா? இல்லை, எனி ரோல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் பிடிக்கும். பட் நெகட்டிவ் ரோல் ரொம்ப ரொம்ப அது பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, நெகட்டிவ் ரோல் ரொம்ப பிடிக்குது. இல்லை, ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது போர் அடிச்சு போச்சுன்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்களா, இல்லை பேஷனே உங்களுக்கு? 20 வயசில் சினிமா நடிக்கணும்னு ஆரம்பித்து வேர்ல்பூல் ஒர்க் பண்ணேன். சனி ஞாயிறில் பெட்டி எடுத்துக்கிட்டு வந்து ஷூட்டிங் ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து சினிமான்னு போட்டால் துரத்திடுவாங்க வீட்டிலன்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். 20 வருஷம் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கும்போது தான் எனக்கு தைரியம் வந்தது விடணும் அப்படின்ட்டு. ஸோ 40 இயர்ஸில் ஜாபை விட்டேன். 2 lakhs ஜாபை விட்டுட்டு பாலு மகேந்திரா சார்கிட்ட ஆக்டிங் கோர்ஸ்க்காக போனேன், டைரக்ஷனுக்காக போனேன். அவர் பிடிச்ச என்ன ஆக்டிங் கோர்ஸில் போட்டார். கடந்த 9 வருஷமாக 34 படம், அதில் வந்து 2 வில்லனாக பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். இப்போ உங்களுடைய அந்த கிராஃபை பார்க்கும் பொழுது அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. அது இன்னமும் உச்சத்துக்கு போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். ஆப்வியஸ்லி நம்மளோட நிகழ்ச்சியில் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வர்றாங்க ஹர்ஷத், சுந்தர் அண்ட் அருள் ஃபெலிக்ஸ். யாரில் இவன் இட்லியில் பீர் ஊற்றி சாப்பிட்றான்? நான் கூறு கட்டவன காய்கறி விற்கிற வெள்ள சாம்பார் வைக்க முடியுமாடா? பீர் 50 ரூபா தான், சரியா? அதனால தான் பீர் ஊற்றி அடித்தேன். யாரா நீ? 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 முகச்சாமிலே. 6 முகச்சாமி? ஐயா ஐயா, அந்த ஆஸ்பத்திரியில் அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதியா? கேட்டு வரைக்கும் தையா விட்டாங்க, நீ உள்ள விடவே இல்லையா? அந்த அம்மா இட்லி சாப்பிட்டாங்களா தெரியாதியா? உங்க அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு தெரியுமாடா? கேட்கலையா? போய் அதை போய் ஃபர்ஸ்ட் கேள்றா. ஒரு அண்டர் கிரவுண்ட் டான் ரொம்ப நாளா போலீஸுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான். அவன் இந்த ஏரியால சுத்துறதா உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. உளவுத்துறை சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் இது வரைக்கும் தனியார் மயமாக்காத ஒரே துறை உளவுத்துறை தான்டா. காய்ஸ் எல்லாரும் ரெடியா இருங்க. இன்னைக்கு நம்ம என்கவுண்டர் பண்ண போறோம். அவன் இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கான். ஓகே, ஆபரேஷன் ஸ்டார்டட். இவ்வளவு செலவு பண்ணி ப்ரோக்ராம் பண்றோம், ஒரு வடை கட்ட வாங்கி தர மாட்டோமா? வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவியா? ஓகே. வடை ஏன்டா அவங்கிட்ட போட்ட? அந்த படத்துல விஜய் சேதுபதி நாய் கிட்ட தானே வடையை தூக்கி போடுவாரு. நாய் எவ்வளவு அழகா இருக்கு, நாய் கூட அவனை கம்பேர் பண்றேன். ஒரு கதை சொல்லிட்டு போலாம் சார். ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகுது. வாரம் ஃபோன் பண்ணி கதை சொல்லுன்னா வரமாட்டான். இன்னைக்கு ஜட்ஜு, ப்ரொடியூசர், டைரக்டர்லாம் வந்திருக்காருன்னு கதை சொல்லணும் சீன் போடுறியா? அது வந்து நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. சொந்த கதை சொல்ல வந்தேன் சார். என்னடா உன் சொந்த கதை? அப்பா அல்பாயுசு, அம்மா பிக் பாக்கெட்டு, தங்கச்சி மச்சினி இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க, இதுதானே சொல்ல வர? எப்படி சார் என் கண்ணிலே படம் பார்த்தீங்களா? இந்த நாய் கண்ணு பெரிய 70mm ஸ்க்ரீனு, அப்படியே படம் பார்த்தாலும் காலங்காலமா தமிழ் சினிமாவில் இதை தானடா எடுத்துக்கிட்டு இருக்கான் மாற்றி மாற்றி. எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார்? இது வால் இருந்தா பூனையும் புலி ஒன்னாடா? பூனைக்கு வால் மட்டும் தான் பரவாயில்லையே சார். டேய் இந்த காலூருக்கு சொல்ல 1000 தான் இருந்தாலும் நான் ஆபீசர், நீ அயோக்கியண்டா. நாங்களாம் அயோக்கியனாகிறதுக்கு காரணமே உங்களை மாதிரி ஆஃபீஸர் தானே சார் காரணம். நீ கிரிமினல்ங்கிறதே மறந்துட்டு பேசுற.
நீ கோர்ட்டுக்கு அந்த சைடு, நான் கோர்ட்டுக்கு இந்த சைடுடா. சார் நான் திருடன் ஆகுறதுக்கு உங்களை மாதிரி சில போலீஸ் தான் காரணம். அது மறந்து டிபார்ட்மெண்ட்டே தப்பா பேசுற. டிபார்ட்மெண்ட் என்னடா தெரியும் உனக்கு? டீ கடையிலேருந்து பார் வரைக்கும் அமௌண்ட்டை கறக்கிறது இதான உங்கள் டிபார்ட்மெண்ட்டு. இல்ல மறுபடியும் நீ என்கிட்ட மாட்டுவேன். ஐயோ ஃபோன் கால் வருது. ஹலோ சார். ஹலோ ஹலோ சார் கேக்குதா? கேக்குது. நான் தான் ஆறுசாமி ஐபிஎஸ். சார் எங்க ஊருக்குள்ள கரடி சுத்துது, நீங்க தான் வந்து சுடணும். ஏண்டா அறிவு கெட்டவனே, வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது? வனத்துறை தான் சார் கேட்டோம். இப்ப சுடுறதுல அவங்கள விட நீங்க தான் எக்ஸ்பர்ட்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட ஃபோன் பண்றோம். நீ எங்க இருந்துடா பேசுற? தூத்துக்குடி சார். அங்கே வந்து சுடுறேன். You are under arrest. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுனா. நீங்க சொல்லுங்க சார், எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. ரெண்டு பேரும் நல்லா கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. இன்னும் நிறைய பண்ணலாம். இன்னும் நிறைய பண்ணதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. பட் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பிடிச்சிருந்து. தேங்க்யூ. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக லோகேஷ் ரெடியா இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். எதுக்கோ ஆட கூட்டிட்டு வந்த மாதிரியே இல்ல இத பாக்கும்போது. அருவாள் தான் தேடிட்டு இருக்கேன். அதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது ஒரு நல்ல சஸ்பென்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் முடியறதுக்குள்ள அந்த சஸ்பென்ஸ் சொல்லிருவியா? இல்ல வீட்டுக்கு போய் மெசேஜ் அனுப்பி இதான் அந்த சஸ்பென்ஸ்னு? இந்த செட்லயே வந்து ரொம்ப சின்ன பையன் அப்படின்னா லோகேஷ் தான். அதனால லோகேஷ் வந்து எப்பவுமே நமக்கு செல்ல தம்பின்றதால நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நாங்க அங்க போய் உட்கார்ந்து பார்க்கறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நிறுத்தியா பாட்ட ஏமா ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விரக்தியில பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு. அம்மாவா? யாருடா நீ? யாரா? ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? மாலை, இந்த வெள்ளை சட்டை, இந்த வெள்ளை தோத்தி, இந்த மல்லிகை பூ இதெல்லாம் பார்த்து யாருன்னு தெரியல. டெட் பாடி மாதிரி தெரியுது எனக்கு. புது மாப்பிளமா நானு? ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதானா? உங்களுக்கு அந்த விஷயம் எதுவும் தெரியாது இல்ல? சொல்லுடா, சொன்னாதானே தெரியும். சார் முதல்ல இருந்து சொல்றேன் சார். அழகான ஒரு பொண்ணு சார். இந்த நோஸ் இருக்குல்ல, நோஸ் பிங்க் கலர் நோஸ். அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ண வித் ரோஸு. அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்துல கூட 3 முடிச்சு போட விடல சார். தாலி எப்படி எடுத்துட்டு போனேன். பின்னாடி இருக்க கிழவிங்கெல்லாம் புட்டி முடிச்சு போட்டுருச்சுங்க சார். சரி தாலி தான் கட்ட முடியலையே, கட்டிப்புடியாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு என்னது? Yeah, of course, it's a best night for me. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கலாமா? எப்படி நடக்கும்? அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு சரி அந்த பொண்ணை வந்து கல்யாணங்க தாலி கட்டும் போது மட்டும்தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் காமிக்கவே இல்லை. சரி அன்னைக்கு நைட்டாச்சு அந்த பொண்ணு ரூமுக்கு வருவே, அப்பயாச்சும் எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விடலையே, ஒருத்தனை விடலையே. அப்பதான் அந்த கிள பயலுங்கெல்லாம் பட்டிமன்றம் நடத்துறானுங்க சார். எங்க வந்து என்ன பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கானுங்க? கிளைனா உக்காந்து அதுல ஒரு கிழவன் சொல்றான், இந்த சம்பவத்தை அவங்க சம்பிரதாய முறைப்படி வச்சுக்கலாமா இல்ல நம்ம சம்பிரதாய முறைப்படி பண்ணலாமா? டே எப்படி இருந்தாலும் பண்ண போறது நான் தானடா. அது கூட பரவாயில்ல. இன்னும் சொல்றான், அவங்க பிடிச்சா இவ பிடிச்சுண்டா, அவ விட்டா இவ பிடிச்சுண்டா. இப்படி மாத்தி மாத்தி விட்டு விட்டு பிடிக்கிறா பாருங்க. என்னடா அவனுங்க பிடிச்சதை விடுடா, கொஞ்ச நேரமாச்சு என்ன பிடிக்க விடுடா. அப்பயும் விடல சார். கடைசியில டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு எல்லா சாங்கிய சம்பிரதாயம் முடிச்சுட்டு ஒரு டெசிஷன் எடுத்தான் பாருங்க சார். குழு 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 குழுன்னு இருந்தது எனக்கு. சரி டெசிஷனை தான் எடுத்துட்டானுங்களே, சரி நம்ம காரியத்தை ஆக வேண்டிய காரியத்தையே பண்ணுவோம். டெசிஷன்லாம் நல்லா பேச எடுத்துட்டாங்க. ஆக வேண்டிய காரியத்தை பண்ணுவோன்னு போனா என்ன டெசிஷன் தெரியுமா? என்ன டெசிஷன் தெரியுமா? சொல்லு. 11:57க்கெல்லாம் அந்த பொண்ணு உள்ள போயிடணுமா, நல்ல நேரமா. 11:59க்குலாம் ஸ்டார்ட் பண்ணிடணுமா. இதை எப்போ சொல்றான் தெரியுமா? 11:55க்கு சொல்றாமா இந்த டெசிஷனை. அப்ப கூட உள்ள அந்த பொண்ணு 11:55க்கு 50-60 உள்ள வருது. ஒருத்தன் சொல்றான் நேரா உள்ள வந்து கையை பிடிச்சிட்டு 12 ஆயிடுச்சு இன்னைக்கு கட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னா.
நான் பாவி உன் வாட்சில் 2 நிமிஷம் வேகமாக போகுது, இந்த நிமிஷத்தில் நான் ஸ்டார்ட் பண்ண என்ன விடுன்ற ஆர்கியூ பண்ணுறதுக்குள்ள 1 நிமிஷம் போயிடுச்சு. இந்த பொண்ணு வர நேரம் தானே நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, லைட் ஆஃப் பண்ணுவோம். பொண்ணு தான் வரும் எப்படியும் ஃபஸ்ட்டு கட்டுப்பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணேன். ஒன்று வருதுன்னு பார்த்தா 4 பேர் வந்துட்டாங்க, கட்டி பிடிச்சிட்டேன். யாரான்னு பார்த்தா மூதேவி என் ஃப்ரெண்ட்ஸு நாய்ங்க. சரி அதே தான் சொன்னேன். 2 நாள் வெயிட் பண்ணால் போதும் பத்தாதா, திருப்பி இன்னொரு நாளும் வெயிட் பண்ணேன். 3ஆவது நாள் சார், சரி மூணாவது தான் நமக்கு ராசி லக்கி நம்பர், சரி 3ஆவது நாளில் வச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் 9 மணிக்கு எழுந்திரிச்சு நின்றுச்சு சார் முள்ளு. அந்த கிளாக்கில் அந்த முள்ளு 9 மணிக்கு இப்படி வந்து நின்றுச்சு. சரின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு எப்படி இருந்தாலும் 12 மணிக்கெலாம் 3 மணி நேரம் இருக்குது. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறேன் சார். அப்பயும் பொண்ணு வரல சார். பொண்ணு அம்மாவாசை பௌர்ணமி ஏதோ ரீசன் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டானுங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. சங்கர் சார் நீங்கள் சொல்லிடுங்க எப்படி இருந்தது இவருடைய ஸ்டாண்டப் காமெடி? நல்லா இருந்தது. உங்கள் பேர் லோகேஷ். என்ன ஏஜ் உங்களுக்கு? 18. செம்மையாக 18+. ரொம்ப 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 நல்லா பண்ணீங்க, நிஜமாக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நிஜமாக இந்த எல்லாமே ஐ ஜஸ்ட் ஃபர்காட், உங்களை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப 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 நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஸ்க்ரீன் பர்சன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். தேங்க்யூ சார். லோகேஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. லோகேஷ் and team, let's welcome them on stage. லோகேஷ் அண்ட் டீம் நியூ டீமாக வந்திருக்கீங்க. லோகேஷ் என்ன புதுமையாக பண்ண போறீங்க இன்னைக்கு? என்ன ஒரு கான்செப்ட்னா போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதே தெரியும் நீ போலீஸ்னு. எஸ் அஃப்கோர்ஸ் தட். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்படியே பாருங்கள், புரிஞ்சா புரியலாம், புரியாகட்டி புரியாமல் போக வேண்டியது தான். இது எப்படி இது அதே மாதிரி தான். சிட்டிக்குள்ளே எங்கே பார்த்தாலும் அநியாயம் அக்கிரமமாகவே நடந்துகிட்ருக்கு. எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு. ஸோ இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு ஒரு ஆம்பளை வரமாட்டானா அப்படின்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருந்தப்போ தான் நம்மளோட சிறுத்தை, சிங்கம், கரடி, குரங்கு, முயல், அணில் இதெல்லாம் கலந்த ஒரே ஒரு போலீஸ்காரர். அதாவது சிட்டியில் நிறைய பொண்ணுங்க காணாமல் போதோ இல்லையா, செயின் தான் காணாமல் போகுது. ஆனால் பொண்ணுங்க மேலேயும் நிறைய தப்பு இருக்கு. செயின் அளவாக போடணும், 1/2 கிலோ 1 கிலோ போட்டால் இது நான் கவரியா. இப்போ என்ன தெரியுமா கேஸு, இந்த சிட்டியில் இந்த சென்னையில் வெங்காயம் திருடுறானுங்க. தம்பி உன்னதான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். வெங்காயம் திருடுறானுங்க, இவ்வளோ ஏன் தேங்காய் திருடுறானுங்க, மாங்காய் திருடுறானுங்க. அதை பிடிக்க தான் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, போன வாரம் சைக்கிள் செயின் காணாமல் போச்சு, அதை கண்டுபிடிச்சோன்னா தான் ஃப்ரீயாக 4 பஞ்சர் ஒட்டி குத்துக்கிறாரு. ஓரக்கினா எப்படி பண்ணனா அண்ணனா பாருங்க, நல்லா பண்ணுவாப்புல. தம்பி நீங்கள் போங்க, பற்ற வச்சது போதும் போங்க. போலீஸு நம்ம பெருங்காயம் வெங்காயம்னுங்கிற நான் தான் சகாயம். ஒரு போலீஸ் உருவத்துக்கு 1 வருஷம், அதே ஒரு வக்கீல் உருவத்துக்கு 3 வருஷம். ஆனா ஒரு திருட உருவத்துக்கு ஒரு யுகமே தேவைப்படுதுப்பா. அழுகி போன கொய்யா பழம் மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுன்னு நீ தளபதி டைலாக் பேசினதே தப்பு. வர இப்படி இப்படிலாம் பண்ணா என்னது இது? சார் இது சரிங்களா? ஏப்பா ஒழுங்கா விட்டத பைப்பு மாதிரி மூஞ்சி வச்சு நீயே பேசும்போது நான் பேசுறேன். நைட்ல ஏன் போய் திருடுற? ஏப்பா பகல்ல திருடுனா நம்மளை களவாணி பையன் புடிச்சிடறாங்கப்பா. நம்மளை களவாட போனோம், திருடு தானப்பா போனோம். நம்ம நீ ஏன்டா என்ன கூட்டு சேர்க்கிற? சரி, தென்னை மரத்துல ஏன் தேங்காய் அரைக்கிற? ஏப்பா தென்னை மரத்துல தேங்காய் அரைக்காம ஆஞ்சில ஆப்பிள் திராட்சை மறப்பாங்க. வளர்ந்து பாரு. கேங் லீடர் எங்கடா? எங்க கேங் லீடர் யார் தெரியுமா? யார் அவன்? சென்னையே டோட்டலா கலக்கிற ரவுடி அவருதான். திருடுறதே தப்பு, அது ஏன்டா மாங்காய் தேங்காய் இதை திருடுறீங்க? வேற திருடுறதுக்கு இடமே இல்லையா? ஏப்பா செயின் அடிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல காசு. டேய் லூசு, அது டைலாக் இல்ல. செயின் அறுத்தா காசு, போலீஸ் கிட்ட மாட்டினா கேஸ். அப்படியே சொல்லு. செயின் அறுத்தா கேஸ், போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டினா புடிறாங்க காசு. எப்பவுமே சகாயம் தான்டா மாசு. டேய் அருளூசு இங்க வா. திருடுறது அது இதெல்லாம் ஓகே, வேற எதனா அட்டெம்ப்ட் எதனா பண்ண முடியுதா? பண்றீங்களா?
நீ என்ன சிங்கம் சூர்யா நினைச்சுக்கிற என்ன நினைச்சுக்கிற நீ சிங்கம் படம் பாத்துக்கிற நீ ஏய் கரண்ட் கட் ஆயிடுச்சு படம் பார்க்க முடியல ஷாரிக்ல இருந்து அனுப்பா சிங்கம் சூர்யா நான்தாம்மா ஹீரோவே அவர் பேர் காண்டாவராப்ல பேர் டேய் அங்க பாருடா சிங்கம் மாதிரி பண்ண போற சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன் ஆமா சினிமால பாத்திருப்பேன் டிவில பாத்திருப்பேன் நேர்ல பாத்துக்கிறியா இந்த போல கிளம்ப பேசுறியா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆளு ஒரு பெரிய செலிபிரிட்டிப்பா செலிபிரிட்டியா இங்க வா உன்னதான் தேடிங்கிறேன் அப்படியா இரு நம்ம கைத்துல கவர் கட்ட ஆமா இவரு கட்டினா கைஃப் தாலி கட்டினோட பசங்க போறாங்க அப்ப நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஏய் சூப்பர்ப்பா ஏய் ஜாலிப்பா ஆம்பளே பியர் எதுக்கு எரி பிடிச்சனா இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண கூடாது அப்படியே இரு சரி அப்படியே இரு எங்க அவங்க கேங் லீடர் தலைவனா எங்க என் கேங் லீடர் வருவாருப்பா எங்க திருட்டு நடக்குதாங்கலாம் அவர் இருப்பாருப்பா திருட்டு நடரத்துல இருப்பாரு காமெடி நடரத்துல வந்து காமெடி பண்ணுவாரா கண்டிப்பா வருவாரு திருட்டுல இருட்டுல நம்ம வேலை அவருக்கு பஞ்சி டைலாக் வா திருட்டு இருட்டு சரி டக்குனு கூப்பிடு போப்பா மயில் வாங்கணும் யாவத்துக்கு உள்ள வச்சா என்ன பெரிய பல்பா பாத்ரூம்ல பல்ப் ஏற ஒரு பல்ப் தான் கொடுப்பா ஏய் பண்ணாட ஏய் மரியாதை ஐ அம் எ போலீஸ் தெரியும்ல ஐயோ போலீஸ் ஆமா நான் திருடன் தான் அதான் ஒத்துக்கிறியா திருடா அப்போ ஃபேண்டை கைட்டு முட்டி போடு முடியாது ஏன் ஜெட்டி போடலையா அதெல்லாம் கிடையாது எங்க பாரு கலாய்க்கிற வேலை வச்சுக்காத குத்தி அப்படியே விட்டு ஆட்டுருவேன் என்னடா திருடா அப்படி இப்படின்ற எப்பா என்னப்பா லேகிற மாதிரி பேசுகிற டைலாக் சொல்லுப்பா டைலாக் யோ போலீஸ் நான் திருடன் ஓகே நீ சாம்பார்ல போடுற பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி நிறைய திருடி இருக்கேன் சரி எவ்வளவு ஏன் காலையில டிஃபன் சாப்பிடுறல அதுக்கு இட்லிக்கு பக்கத்துல விக்கிற சட்னிக்கு தேங்காய் திருடி குத்தது நான் தான்டா நான் இட்லி சாப்பிட மாட்டேனே என்ன பண்ணுவா மேகி தான் சாப்பிடுவேன் சாப்பிடலடா எங்கடா ஊந்து சாவுடா நீ சாவுடா சரி உங்களுக்கு காய்கறிலாம் எங்கேருந்து திருடின்னு வரீங்க எப்போ காய்கறி வந்து ஸ்ட்ரைட்டா பல்லாவரம் பல்லாவரத்துல ஸ்ட்ரைட்டா பல்லாவரத்துலேருந்து ஏர்போர்ட் உள்ள இருந்து ஃப்ளைட் வழியா வந்து கோயம்பேட்டில் ஃப்ளைட் வாங்கி வச்சுக்கிறாரு எங்க தலை அதாவது வந்து ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் கடத்துறாங்க எங்க கோயம்பேட்டில் கள்ள கடத்தல்ப்பா இவ்வளோ பண்ணுறீங்களே போலீஸ் எப்படி சமாளிக்கிறீங்க நம்ம போலீஸ் தான் ஒரு கவர் குத்தாமிச்சிடும் என்ன கவர் காய்கறி அப்புறம் ஏன்டா எனக்கு காய்கறி கொடுக்கல யோ இங்க பாரு சொல்லு என் மேல மொத்தம் 300 கேஸ் இருக்கு ஆனா சாட்சி சொல்ல ஒருத்தனும் வர மாட்டேன் ஏன் ஊருக்கு வரதுக்கு காசு இல்லையா குத்து கொலை பண்றவன பையன்டா அவனுக்கு குத்து கொலை பண்ற பையன் நீங்க கூட்டு பொரியல எப்படி கூட்டு சேர்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்க ஃபேமிலியில என்னைய சேர்த்துங்க ஓகேப்பா சேர்த்துலாமா தகாளி எல்லாம் மாசம் வந்துருமா கண்டிப்பா வந்துருமா வந்துடும் இந்த மாதிரி காவல்துறை இருந்தா நாடு விளங்கிடும் ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்பெஷல் கைதட்டல் நம்ம கொடுத்தலாம் ஏன்னா முதல் முறையா நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சிக்கு வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க நீங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு சார் நீங்க சொல்லுங்க சார் சங்கர் சார் எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லோகேஷ் சார் சூப்பர் பயங்கரமா அப்படியே எங்கேயுமே ஃபில் பண்ணுறீங்க அப்படியே சும்மா தண்ணி மாதிரி ஓடி அடித்து ஃபில் பண்ணுறீங்க ஏழுமலை சார் கழுத்தில் கயிறு போடலன்னு எனக்கு ஒரே டென்ஷன் அவர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் வந்து என்னை கேமரா மறைக்கிறாரு ஸோ இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா ஆனால் செம்மையாக பண்ணிங்க கரெக்டாக நிறுத்தி அடித்தாலும் அப்படியே அவருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க செம்மையாக அவரது ரொம்ப எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு உங்களது கலக்கல் சூப்பர் வெல் எக்ஸிக்யூட்டட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நல்லா இருக்கு நவீன் அண்ட் ஏழுமலை ஆல் தி பெஸ்ட் அடுத்த முறை இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க சூப்பர் இப்போ அடுத்ததாக செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வரப்போகிறது பிரியா. என்ன டீச்சர் லேட்டாக வந்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல்? பர்மிஷன் ஆஃப் டே தான். அதுக்கே அப்படி ஒரு ஏக்கம் வீட்டில் போயிட்டு வரீங்க, நின்ற இடத்துல பேச இந்த வளைவு நெளிவு சொல்லிவிடலாம் இருக்கணும்ல, நடிகையாக மாறி ஆயிடுச்சு. ஓ கான்செப்ட்குள்ளே வந்தாச்சு. ஃபைன், என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டாண்டப் காமெடி. சூப்பர். இந்த முறை நீங்களும் கலக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்டப் காமெடி வந்து ட்ரை பண்ணுறீங்க இல்லையா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நான் ரொம்ப கோபமாக வந்திருக்கேன். மண்ணாள்ற அரசு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், பெண்ணாள்ற புருஷன் நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும். இங்கே தான் ரெண்டுமே. பொண்ணு நல்லா இருந்தால் தானே புருஷனும் நல்லா இருக்கும். எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நான் நடந்தா நயன்தாரா, அமந்தா அன்சிகா, திரும்பி பார்த்தா த்ரிஷா. என் அழகுக்கும் அறிவுக்கும்
அரவிந்த சாமி மாதிரி ஒரு புருஷன் வருவான்னு நினச்சா அரவிந்த சாமி மாதிரி ஒரு புருஷன். சார், நான் கணக்கில் கெட்டிக்காரி, நான் சமையல் பண்ணுறதுல சூப்பரான சமையல்காரி, வேலை செய்கிறதுல நல்ல வேலைக்காரி. என்கிட்ட வம்புன்னு வந்துட்டா மண்ணை வாரி தூத்துவேன், நல்லா வாரி. அவர்கிட்ட எப்பவுமே பிரச்சனை தாங்க எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, காலங்காத்தால் 10 மணிக்கு எழுந்துப்பேன். அப்படி தான் எழுந்து வரேன். என்னம்மா இப்போ தான் எழுந்தியான்னு கேட்டார். ஆமாங்க என்ன, எங்கே என் கொழுந்தியான்றாரு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அவரோட நினைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இவர் தொல்லை எப்பவுமே தாங்க முடியல சார். அப்படி தான் சார் ஒரு நாள் போனேன். சார், மாமா கேஸ் தீர்ந்து போச்சுன்னு. கோஸ் இருந்தால் பொரியல் பண்ணு, கேஸ் இல்லைன்னா ரோட்டில் போய் மறியல் பண்ணுன்றாரு சார். சார், ஆட்டுக்கறி தின்னணும்னா என் புருஷன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும், அம்மா வேலை. கோழிக்கறி தின்னணும்னா ஆடி மாதம் பெரிய பாளையத்துக்கு வேணும், அதுவும் அவ்வளோ வேலை. வம்பே வேண்டான்னு ஜண்டே ஜெயத்துக்கு மாறிட்டோம். கடை தெருவுக்கு போகிறோம். அங்கே ஒரு பையன், அழகுக்கே அழகு வருது, சகஜம் தானே சுமையா, என்ன பாரு. என்ன மாதிரி க்யூட்டான ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன், என்ன விலை அழகே, வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இப்படி பாடினார். பல்லுக்கிறவன் பகோடா சாப்பிட்றான். என் புருஷனுக்கு என்ன? நான் வாரம் முழுக்க அல்லாறேன் சார். அவர் ஞாயிற்றுக்கிழமைனா குடிச்சிட்டு வந்து அப்படியே தள்ளாடுறார் சார். தள்ளாடினாலும் பரவாயில்ல சார். சைதாப்பேட்டை, ராணிப்பேட்டை, குரோம்பேட்டை. ஆமாம், நைட்டு நீ என்கிட்ட பேசும்போது என்ன கேட்டேன் அப்படின்றார் சார். நான் அசிங்கமா கேட்டேன். ஸ்கூலில் இருக்கிற பசங்களாம் எப்படி தெரியுமா இருக்காங்க? என்னத்துக்கு சொல்கிறீங்க? ஒன்றுமே இல்லை, நான் பாட்டுக்கு சாப்பிட்னு இருக்கேன். லோகேஷ் மாதிரி ஒரு பையன் வந்து சொல்கிறான், மிஸ்ஸு டிஃபன் பாக்ஸில் தயிர், அது சாவத்துக்கு வேணும் 1 முழம் கயிறுன்றான்பா. இப்படி போதுப்பா என் தலையெழுத்து. தம்பி, நீ எல்லாம் வந்து பிற்காலத்தில் கலாம் ஐயா மாதிரி ஆனாதான் நாடு உருப்படன்னு, நீ எல்லாம் காலமாக போனாதான் ஸ்கூலு உருப்படன்றான். நானும் 2 மிஸ்ஸும் பேசிகிட்டு இருந்தோம். மிஸ் உனக்கு 2 பையன் தானே, என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, ஒரு பையன் பல் டாக்டரு, இன்னொரு பையன் பைத்தியக்காரங்களுக்கு டாக்டர்ன்றான். சும்மா இருக்கணும்ல இவன். ஏன் மிஸ் அவளை சுற்றி வலிச்சு, ஒருத்தன் டென்டலு இன்னொருத்தன் மென்டலு, ஈஸியாக சொல்லிட்டு போங்கன்றான். எனக்கு ஒரு கனவு, கையை நீட்டினா நெக்லஸ் செட்டு, கழுத்தை நீட்டினா மாற்றி சொல்கிறேன் காஞ்சிபுரம் பட்டுன்னு ஒரு கனவு. சரி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோமே என்ன. என் மாமன்கிட்ட போய் நைஸாக ஒரே தடவை, மாமா ஒரு புடவைன்னு எடுன்ட்டாரு. போய்ந்துட்டேன். செருப்போ தொடப்ப கட்டியோ இவர் இப்படி வளர்க்கலையேன்னு. என்னத்தேன்னு ரிமோட்டேன்னாரு. எடுத்த சுமையா வைக்க சொன்னார். வச்சா ஷாப்பிங் ஜோனு, அதில் நீயும் இன்னொரு பொண்ணும் புடவையை கட்டிக்கின, இப்படி முன்னாடி போகிறீங்க, இப்படி பின்னாடி போகிறீங்க, பாத்தியா அப்படின்னாரு. என்னத்த மாமா பாத்தியா? என்னத்த அவளுங்களுக்கு, அதுவும் சுமையாக்கு ஸ்ட்ரக்சரு இப்படி, உனக்கு மொத்தமா இப்படி, உனக்கெல்லாம் எதுக்கு புடவைன்ட்டாரு சுமையா. டென்ஷன் ஆகிட்டேன் சுமையா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நைட்டு வந்தார் மனுஷன். எப்படி தெரியுமா வந்தார்? மச்சி நிச்சு வர்ற நேரம் மண்மனுக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது, இப்படி வந்தார். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரல, எடுன்னு. இந்த வாட்டி அவர் பயந்துட்டார். எந்த சேனல் வைக்கிறதுன்னு டைம் பார்த்தா 11 மணி. எல்லா சேனல்லையும் அதான் போவோம் வெயின்ட்டேன். அங்கே ஒரு சீனசாமி இன்னமும் லேகி வித்துச்சு. சாமி சத்தியமா, எஜமா சத்தியமா, அது என்ன லேகி நான் பார்க்குறேன். இவரை பார்த்தேன் லேகியத்தை பார்த்தேன், இவரை பார்த்தேன் லேகியத்தை பார்த்தேன் சொல்லிட்டு உள்ளே வந்த சுமையா, அந்த நெக்லஸும் புடவையும் என் கையில் என்னவா இருக்கும். ஸ்கூலை விட்டால் வீடுன்னு இப்படியே போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சுமையா, அயல் நாட்டில் அனாதையாய் திரியும் போது தான் தாய்மண்ணின் அருமை புரியும், அடுத்தவர் கையால் உண்ணும் போது தான் அன்னையின் அருமை புரியும். அதுபோல தான் சொல்ல வந்ததை தெளிவாக கூற முடியாமல் தவிக்கும் போதுதான் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் அருமை புரியும். அத்தகைய தமிழ்மொழிக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன சுமையா, மொத்த சம்பளத்தையும் கரெக்ட் போல இருக்குது. இது உனக்கான எபிசோடு போல இருக்குது. இது அப்பலாம் இல்ல, ஆக்சுவலி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையா தெரியல. உன் கழுத்துல இருந்த செயின் அவங்க கழுத்துல இருக்கும் போதே தெரியுது செமையா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுடா, நாட்டாம படத்துல வர டீச்சருக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆற ஒரே டீச்சர் இந்த பிரியா டீச்சரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சங்கர் சார், நீங்க சொல்லுங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் அப் காமெடி பார்த்து? ரொம்ப நல்லா இருந்தது டீச்சர், சூப்பராக பண்ணீங்க. ரொம்ப கோர்வையாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. வெரி நைஸ். இந்த ஷோக்கு நான் வந்ததுலேருந்து எல்லாரும் கலைஞருக்கு பிடிக்குது அண்ணா, நம்ம ஊரில் இப்படி ஒரு பொண்ணான்னு கேட்குறாங்க சார்.
இல்லை இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறோம்னு தெரில இந்த ஷோவில் என்ன. ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக 2 பேர் ரெடியா இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா. லெட்ஸ் வெல்கம் them on stage. ரெண்டாயிரத்தி 18 வந்து பிரளயம் வந்துருது, உலகமே அழிய போகுது. அப்படின்னும் போது கவுண்டமணி வந்து காப்பாற்ற வரார். அதான் கான்செப்ட். இப்போ போயிடலாமா? மகாஜனங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னவோ குற்றம் வந்து அதிகரிச்சனால இந்த உலகமே அழிய போகுதுன்ட்டு உலகம் அழிய ஆரம்பிச்சிடுச்சு. 2018 இந்த உலக அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும். ஐ மீன் கவுண்டமணியால். ஏன்னா நான் ஒரு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், எக்ஸ்மேன், ஒய் மேன், இசட் மேன், ஜென்டில்மேன். அவன் திருட்டு போயிடா. டேய் கேட்டு போயில, உன்னை காப்பாத்தணுமா வேணாமா? அங்க பாத்தியா உலகம் அழிய போகுது. வண்டியில வந்து ஏறு. என்ன மாதிரி கார் ஓட்டுறவன் எவனுமே கிடையாது இந்த உலகத்துல. வா ஏறு. ஏண்டா இடியட், இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? நேரா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறோம். உனக்கு நல்ல அழகழகான ட்ரெஸ் எடுத்து சரி அங்கேயே உனக்கு ப்ளீசிங் இதெல்லாம் போச்சு டிங்கரிங்லாம் ஒர்க் பண்ணி உன்னை அழகாக்கி ஆனழகன் போட்டியில கலந்துக்க வைக்கிறேன். நீ போட்டியில ஜெயிச்சுட்டு வந்துரு. சரியா? நல்ல யோசனைடா. கண்டிப்பா நான் தான் ஆனாலகன் போட்டியில வின் பண்ணுவேன். அந்த பணத்தை நம்ம பாதி பாதி பிரிச்சு வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம். சரியா? பாவி எதை சொன்னாலும் நம்புறாயா இந்த ஆளு? இதுல நடக்கிற காரையா? டேய் பின்னாடி பாடுறா, உலகம் அழிய போதுடா. வந்து ஏறுடா போலாம். வீட்டுல என் அம்புஜம் தனியா இருப்பாடா. இந்த வயசுல வீட்டுல உன் அம்புஜம் தனியா தான் இருக்கணும். அப்படியே உன் அம்புஜம் கேள்வியா இருந்தனால தப்பிச்சான். அதுவே பாவம். சின்ன வயசு பொண்ணா இருந்தா கண்ட காமாந்திரம் முடிச்ச நாய்ங்கெல்லாம் வெறி நாய்ங்கெல்லாம் அந்த குழந்தைய அழிச்சிருந்தீங்களாடா. அதனால உன்னோட அம்புஜம் தனியா இருக்கட்டும். டேய் நீ என்னடா நினைச்ச என் அம்புஜத்தை பத்தி? இன்னைக்கு அம்புஜம் இந்த நிமிஷம் என்ன தாண்டா நினைச்சுக்கிட்டு இருப்பா? என்னதான் நினைச்சுக்கிட்டு? சரி ஒரு ஃபோன் பண்ணு. இப்ப பாரு, உலகம் அழியுதுன்னா அம்புஜத்துக்கு ஃபோன் பண்றேன். என்னடா பிஸியா இருக்கு? பாத்தீங்களா மக்களே, பாத்தீங்களா? இந்த வயசான காலத்திலேயே இவன் கடலை போடுறா. இவன் பொண்டாட்டி வயசுல என்னன்னா பண்ணிருப்பா. தனியா இவன் நினைச்சிட்டு இருக்குதான். பாடுவா. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம நான் செத்து போயிடலாம்டா. செத்து போயிடலாம். போ செத்து போ. ஓடி போ. ஐயோ அண்ணே வணக்கம்ண்ணே. வா ராஜா, வந்துட்டியா? வா நான் உன்னை காப்பாத்துறேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. யாரு? நானு. ஆமாண்ணே. ஆமா, இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஒண்ணு இல்ல ராஜா, பருத்தி வீரன் படத்துல நீ ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியா. அதனால பருத்தி வீரன் 2 உன்னை ஹீரோவை போட்டு எடுக்கிறதுக்காக ஒரு ப்ரொடியூசர் லைன் கட்டிட்டு வந்திருக்காரு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி அந்த ப்ரொடியூசர் தான். ஏன் தெரியுமா? என்னை வச்சு படம் எடுத்தா சில்வர் ஜூப்ளின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா நல்லா தெரிஞ்சிருக்கு. உன்னை வச்சு எடுத்தா சில்வர் ஜூப்ளின்னு. இப்ப என்ன பண்றீங்க தெரியுமா? நேர அந்த ப்ரொடியூசர் வீட்டுக்கு விடுறீங்க, அவரை நம்ம சந்திக்கிறோம். ஐயோ உன்னை வச்சு எடுக்கிறேன்னு சொன்னவனா அவன் இந்த பிரளயத்துல அழிஞ்சிட்டான்டா. அங்க பார் செத்து மதக்கறான் பார். நீ அவன் கூட போய் செத்து போயிடு போனாயா. ஐயோ யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? என்னப்பா ராஜா, கஞ்சா கருப்பு 2 இது? தனுஷ்னே. அட பாவி. டேய் கலாச்சி கூட அவன் தனுஷ்னு சொல்றியா? உனக்கு கொஞ்சம் கூட மான இனம் கிடையாதா? சரி பேசி தோலை. அப்ப தனுஷ் வயசு வரணும்னா நான் என்னனே பண்ணணும்? ஒண்ணு இல்ல, அங்க பாத்தியா ஒரு பில்டிங் 140 அடுக்கு பில்டிங் அப்படியே தனியா விடுது. அந்த பில்டிங் மேல ஏறி நின்னு வை, தனுஷ் வாய்ஸ் மட்டும் இல்ல எல்லா வாய்ஸும் வரும். ஓடிப்போம். அப்புறம் ஒரு சத்தியம் பண்ணு, இந்த வாய்ஸை லைவ்ல போட்டுறாத. போ லைவ்ல போட்டுறாத. போ போ. இவனுங்கெல்லாம் நான் பிரளயத்துல இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா நானே சாவடிச்சிட்டு இருக்கேனே. அடே அடே யாரா இவன்? ராஜாடே. இது ஒரு வாசனை வருது. மண் வாசனை பாண்டியன். நான் சொல்லிட்டேன், வாய்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்லு. அடே உங்க முகத்துல 10 கபல், 20 ரஜினி, 1000 சில்வர் ஸ்டார் அர்னால்டு இருக்காங்கடே. ஏண்டா உனக்கு தமிழே தடுமாற்றம். சில்வர் ஸ்டார் அர்னால்டு கிடையாதுடா, சில்வர் ஸ்டார் வாசனேகர். அதான் அவரோட பேரு. நான் அவ்வளவு கரெக்டா அறிவியல குறவாடே. அடே அந்த பாலத்து ஓரமா ஒரு 2 நிமிஷம் அடிட்டு பாட்டுக்கிட்டா எப்படி அர்ஜென்ட்டா பிடிச்சிட்டு வந்துடுவேன். அந்த பாலத்து ஓரமா ஏண்டா உலகமே அழிஞ்சு தண்ணியில போயிட்டு இருக்குது, நீ அர்ஜென்ட்டா போறேன்றிய. சரி நான் அந்த பாலத்தாண்ட நிறுத்துறேன், நீ அங்க அர்ஜென்ட்டா போ. நான் அடுத்த ஜென்மத்துல வந்து உன்னை அங்க பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓடி போயிடு. போ போடா. அண்ணே அண்ணே யாரா அது? இவனா? ஐயோ இவங்கிட்ட நம்ம ஒரு அடி தள்ளியே நிக்கணுமே. வாயை கொடுக்காம இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது.
நீங்க அறிவு கொள்ளுதுனே. கிள்ளி வாயில போட்டுக்க. எதுக்குடா வந்த நீ? நானே தனியா போயிருப்பேன்டா. ஒரு சின்ன சந்தேகம்னே. என்ன சந்தேகம்? சந்தேகத்துக்கு பிறந்தவங்க இவன். நடு ராத்திரில எழுப்பி இவன் என்னென்ன கேள்வி கேட்பான் தெரியுமாங்க? மனுஷால புதைச்சா ஏன் முளைக்கலன்னு கேட்குங்க இந்த நாய். போனதுக்கெல்லாம் சேவிங் பண்ண வச்சவங்க. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. என்ன ராஜா? அண்ணே, அடுப்புல பால் வச்சா பால் பொங்கும். ஆமா. அரிசி வெள்ளத்தை வச்சா பொங்கல் பொங்கும். ஐஸ்வர்யம் பொங்கணும்னா என்னென்ன வைக்கணும்? ஐஸ்வர்யா ராய் வை பொங்கிடுவா. ஆட போடா. ஐஸ்வர்யம் பொங்கணும்னா நீ கொப்பா காரமடை ரங்கநாதன், கோத்தா சொப்பன சுந்தரி, இங்க 3 பேரையும் அடுப்புல உட்கார வச்சு தீய வச்சா பொங்கிடுவீங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கறான் பார். கிண்டல் பண்ணாங்கனே. ஆமா, கிண்டல் பண்றேன். இவனை எப்படியாவது தள்ளி விடணுமே. டேய், உலகமே அழிய போகுது. நானே பயங்கரமான ஒரு பயத்துல இருக்கேன். எப்படி போறதுன்னு தெரியல. அண்ணே, உலகம் அழியுதுங்கிறீங்களே, அதை எந்த அழியறப்ப வச்சு நீ அழிப்பீங்க? அந்த ரப்பரு, அந்த டாஷ்போர்ட் இருக்கு பத்தியா? ஆமாண்ணே. அதை திறந்து எடுத்தினா ரப்பர் இருக்கா? திறக்க முடியல. நீங்க திறங்கண்ணே. தள்ளி விட்டுலாம். அதாவது இதை திறந்து எடுத்தா வெளில போய் திறங்கண்ணே. நல்லா வெளிய போய் திறங்க. அட பாவி, என்ன தள்ளி விட்டானே இவன். அப்பவே சொல்லங்க இவன் என்ன தள்ளி விட்டுருவான்னு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, அண்ணன் கீழே விட்டாரு. சரி, நம்மளே ஓட்டிட்டு போவோம் வண்டியை. சிவான் கவுண்டமணி தினேஷ் அண்ணா, நீங்கள் 2 பேரும் பயங்கரமான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு நக்கல் பண்ணலாம். அறிவுபூர்வமா நக்கல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து முதல் முறையா பண்ணியிருக்கீங்க உலக தொலைக்காட்சி வரலாற்றில். யார் கை தட்டுறாங்களோ இல்லையோ, அருள் டி சங்கர் சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத ரொம்ப முக்கியம். சார் நீங்க சொல்லுங்க. கவுண்டமணி வாய்ஸ் சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிவா சார், நீங்கள் நிறைய வாய்ஸ் எடுக்கிறீங்க. கஷ்டம் இமீடியட்டாக எடுக்கிறது. எனக்கு கஷ்டமாக தோணுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அதை நீங்கள் அந்த மூமெண்ட் கொடுத்து பண்ணிங்கன்னா எனக்கு, ஏன்னா பக்கத்தில் நிற்கிறீங்க, டக்குன்ட்டு வாய்ஸ் கொஞ்சம் கேட்கும்போது தான் இந்த வாய்ஸ் போல் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் மூமெண்ட்டோட பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. பாடி லாங்குவேஜ் ஓகே பாடி லாங்குவேஜ்லாம் இருக்குது. பட் ஒரு கேரக்டர் வருது, என்ட்ரி எக்ஸிட் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப 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 லைவ்லியாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் சார். சார், நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் யாருடைய நடிப்பு இல்லாட்டி யாருடைய நகைச்சுவை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப வியந்தீங்க சார் உங்கள் கூட நடித்தவங்களில்? நான் வியக்கிற ஒரு ஆக்டர் வந்து, நடிகர் வந்து வடிவேலு சார், நாகேஷ். இவங்க 2 பேரும் வேற லெவல். எஸ், அவங்க 2 பேருமே வந்து ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது யாராலையுமே. அவங்கள பார்த்து தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் காமெடியன்ஸ்லாம் உருவாகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சூப்பர். ஸோ நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க 2 பேருமே. முதல் முறையாக நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அதை அடுத்து சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னைக்கு நம்மளோட நடிகனாக மாறியாச்சு ஷோவில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்மளோட கண்டஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து நிறைய அடுத்தடுத்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. ஷோவை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் கலைஞர் டிவிக்கு. ப்ளஸ் 2 ஆங்கர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஷோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே யாரெல்லாம் வந்து ஒரு நடிகனை ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சூப்பர்பான இன்புட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எங்களுடைய டோக்கன் ஆஃப் லவ் உங்களுக்காக ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோ பார்த்து எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் வித்தியாசமான கான்செப்ட்ஸோட நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அவங்க எல்லாருமே வந்து மகிழ்வி. Until then, bye from சுமையா, தனிகை and team. நடிகனாக மாறியாச்சு. இவர்களைப் போல பிறரை சிரிக்க வைக்கும் திறமை படைத்தவரா நீங்கள்? உங்கள் நகைச்சுவை திறமைகளை நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் நகைச்சுவை திறமைகளை 3 நிமிட தொகுப்பாக டிவிடியில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி நடிகனாக மாறியாச்சு, கலைஞர் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 6415, அண்ணா அறிவாலயம், தேனாம்பேட்டை, சென்னை 6018.